ஜனவரி 12, 1967. இதே நாள்ல தான் எம்ஜிஆர் எம்.ஆர். ராதாவால சுடப்பட்டார். சுடப்பட்டதுக்கு பல காரணங்கள் சொன்னாலும் ராதா ரவி சமீபத்து பேட்டி ஒண்ணுல இதோட உண்மையை சொல்லியிருக்காருங்க. எம்.ஆர். ராதாவும் எம்ஜிஆரும் நெருங்கிய நண்பர்கள். அந்த நேரத்துல தயாரிப்பாளர் வாசு என்பவர் பெட்ரால் தான் பிள்ளையா படம் எடுக்க 1 லட்சம் பணம் தேவைன்னு எம்.ஆர். ராதா கிட்ட கேட்டிருக்காரு. உடனே எம்.ஆர். ராதாவும் சரி உனக்கு பணம் தரேன்னு சொல்லி ஆலந்தூர் சேட்டு ஒருத்தர் கிட்ட எம்.ஆர். ராதா தன்னோட தோட்டத்து பத்திரத்தை அடமானம் வச்சு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம படத்துல நடிக்க எம்ஜிஆர் கால் ஷீட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரியே எம்ஜிஆர் நடிப்புல 1966 டிசம்பர் 9ஆம் தேதி பெட்ரால் தான் பிள்ளையா படம் வெளியாகுது. படம் வெளியான உடனே தயாரிப்பாளர் வாசு கிட்ட எம்.ஆர். ராதா கொடுத்த பணத்தை கேட்டிருக்காரு. அப்போ எம்ஜிஆர் அந்த பணத்தை நான் தரேன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் எம்ஜிஆருக்கும் எம்.ஆர். ராதாவுக்கும் பிரச்சனை ஏற்பட காரணமா இருந்திருக்கு. எம்ஜிஆர் அரசியல் பணியின் காரணமா பணத்தை கொடுக்க தள்ளி போட்டதுனால கோபமான எம்.ஆர். ராதா எம்ஜிஆரை சந்திக்க வீட்டுக்கு போயிருக்காரு. போறப்பவே கைத்துப்பாக்கியும் எடுத்துட்டு போயிருக்காரு. முதல்ல பேச்சுவார்த்தையில ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் வாக்குவாதமா மாற எம்.ஆர். ராதா எம்ஜிஆரை சுட்டிருக்காரு. இந்த வழக்குல எம்.ஆர். ராதாவுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைச்சது. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் வரப்போய் 4.5 ஆண்டுகளா தண்டனை குறைக்கப்பட்டதுங்க.